தோல்வி வெற்றி என்பது இரண்டே சமமாக கருதி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டன் தான் திமுக என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏதோ இன்றைக்கு நடைபெற்று முடித்திருக்கக்கூடிய தேர்தலில் ஏதோ நாம் தோற்றுவிட்டது மாதிரி, ஏதோ படுதோல்வி அடைந்துவிட்டது மாதிரி, இத்தோட திமுக கதை முடிஞ்சிருச்சு அப்படி என்று கதையை இளைஞர் பாடுவதற்கு கூட முன் வந்திருக்கிறார்கள். நம்முடைய இன எதிரிகள் அந்த சூழ்ச்சியில இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தேர்தலை பார்த்திருக்கு. 1949 தொடங்கிய நம்முடைய கழகம் தொடர்ந்து 52 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 57 நடைபெற்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 62 நடைபெற்றக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு 67 நடைபெற்றக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி, 71 இப்படி தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய தேர்தல்களில் பல வெற்றிகளை கண்டதுண்டு, பல தோல்விகளையும் நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் தோல்வியடையும் நேரத்தில் தான் திமுக எப்பொழுதுமே ஒரு பினிக்ஸ் பறவை எப்போதற்கிலிருந்து எழக்கூடிய நிலையில அது வரும். நீ கூட பேசியவர்கள் எல்லாம் ஏதோ சோகத்தில் இருப்பது போல நான் பார்க்கிறேன். நாங்க மட்டும் இல்ல, மேடையில் இருக்கக்கூடிய மட்டும் இல்ல, எதிரில் இருக்கக்கூடிய கூட நீங்க சோகமாக காட்சி நாம் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நம்முடைய திட்டங்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷம் ஆட்சி கொண்டிருந்தப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு, நெசவாளர்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவியர்களுக்கு, பெண்களுக்கு, மகளிருக்கு, ஆசிரியர்களுக்கு, இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறுத்திட மறைத்திட முடியாது. நான் வெற்றி வாய்ப்பை இழந்து புதிய ஆட்சி பொறுப்பேற்ற போது புதிய ஆட்சிக்கு பொறுப்பேற்றக்கூடியவர்களுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த அறிக்கையை படிச்சிருப்பீங்க. வாழ்த்து சொல்லுவது சொன்னேன். புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆட்சி பொறுப்பேற்றக்கூடியவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என ஒரு கோரிக்கை வச்சேன். ஆக நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இன்றைக்கு அது எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். நான் தேர்தல் நேரத்தில் சொன்னேன், இந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் நாம் பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் யாராலும் மாற்றிட முடியாது. ஆக திட்டம் நடக்கிற வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படி நான் சொன்னேன். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை.